ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம 4 முட்டை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த 4 முட்டையை நான் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்ததுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரே இல்லைனா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் தடவிட்டு அதில் இதை ஊற்றிடுங்க. நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு ஊற்றிடுங்க. ஊற்றி சைடில் வச்சுருங்க. இப்போது நம்ம ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முட்டை கலவை, அதை வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டு கடாயெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நீங்கள் இட்லி சட்டியிலேயே அழகாக இதை வேக வச்சு எடுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இட்லி சட்டி இல்லை, அதனால் நான் இதில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய முட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நான் ஏற்கனவே எக் ஃபிங்கர்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் இதே ப்ராசஸ் நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் நீள் வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். அப்போ தான் அது காரமும் கம்மியாக இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் இந்த ரெசிபி நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இது கலந்து எடுத்துக்கிறலாம். நம்மளுக்கு தண்ணி இந்த அளவு தான் அப்படின்றது கிடையாது. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பாருங்கள். கட்டிகள் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அவிச்சு நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அதை இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. நம்ம டிப் பண்ணி எடுத்த முட்டையை இது கூட சேர்த்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா முட்டை பீஸையுமே இது கூட சேர்த்துடலாம். நம்மளுடைய மொறுமொறுப்பான முட்டை பஜ்ஜி சூப்பராக தயாராகிரும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையை வேக வச்சுட்டோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்செல்லாம் பொரிக்கணும் அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்செடுங்க. 2 நிமிஷம் தான் ஆகும் இது பொரிஞ்சு வரதுக்கு. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான முட்டை பஜ்ஜி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செய்து பாருங்கள். அதுலேயும் மழை பொழியும் போதெல்லாம் நம்ம இதை செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழைக்கும் அந்த ஒரு சூடான ஒரு பஜ்ஜிக்கும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் எப்போ வேணாலும் செய்து சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.